உங்களுக்கு பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது கேக் ப்ரீமிக்ஸ் ரெசிபி தான். இந்த மாதிரி நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா கேக் செய்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கணும், கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அதில் 1.5 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நாம் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர். 10 ரூபாய் பேக்கெட் விற்கிது இல்லையா, நான் அதிலிருந்து தான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அமுலுடையது. கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். வெனிலா ஃப்ளேவருடையது இது. அடுத்தது பேக்கிங் பவுடர் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா நைஸாக பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். கை வைக்காமல் நாம் செஞ்சுக்கலாம், அதனால் கெட்டு போக வாய்ப்பே இல்லை. ட்ரையான ஒரு சல்லடையில் வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுக்கிறதுனால குட்டி கட்டிங் ஏதாவது இருந்தாலும் நின்றுடும். நல்லா சலிச்சு எடுத்தாச்சு. நம்மளுடைய கேக் ப்ரீமிக்ஸ் தயாராகிடுச்சு. இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சோம்னா கெட்டு போகாது. 1 மாதம் 2 மாதம் வரைக்கும் கூட நாம் யூஸ் பண்ணிக்கலாம். கேக் செய்யணும்னு நினைக்கிறப்ப இது கூட சிம்பிளாக ஆயில், கர்ட், பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். அதை நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.